ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Tecno Pova 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்ஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி டெக்னோ என்ன எடுத்து வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கிடைச்ச வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி பாருங்க, ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Tecno Pova 2 பாக்ஸ். ஆக்சுவல் டெக்னோ பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. பாக்ஸே நல்லா க்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டான ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் எடுக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்லேயே சிலிகான் கிளேஸ் அப்ளை பண்ணி தந்துட்டாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்குது அண்ட் யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். சிம் எஜெக்டர் டூல் தந்திருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா ஷைனிங்காக இருக்குது. அங்கே டெக்ஸ்சர்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்படி நடுவில் லைன்ஸ் போகிற மாதிரி தந்திருக்காங்க. ஓவராலாக டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். அப்படியே அங்கே சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கர்வ்டு எட்ஜஸ் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்தாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்தாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது. அது மேலே ஃபோனோட மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம்ஸ்லாம் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோஜி கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோஜி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது அண்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் டாட் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.9 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தந்திருக்காங்க. இங்கே நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 480 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் தந்திருக்காங்க. இங்கே வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தராங்க. இந்த பட்ஜெட்டுக்கு நிறைய பேர் ஹெச்டி ப்ளஸ் தராங்க. இங்கே வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தராங்க. ரொம்பவே நல்ல விஷயம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா டாட் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. இங்கே செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷோட இங்கே வருது செல்ஃபி கேமரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸ் பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் இருக்குது. அப்படியே அது போய் ரெடி ஃப்ளாஷ் தந்திருக்காங்க. 48 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தந்திருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ லென்ஸ் கேமரா தந்திருக்காங்க. கேமராஸோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெரிய ஹைலைட்டே இதுதான். இங்கே வந்து 7000 mAh ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு குட்டி பவர் பேங்க்னே சொல்லலாம். நல்ல ஒரு பெரிய பேட்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஓஎஸ்ன்னு ப்ராசஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா HiOS 7.6 ஓஎஸ் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G85க்கான ஒரு ப்ராசஸர் தராங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஓகேனே சொல்லலாம். இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். டெய்லி யூசேஜுக்குலாம் நல்லாவே இருக்கும். நீங்கள் கேம்ஸும் விளாடலாம். ப்ராசஸர் வைஸ் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேனே சொல்லலாம். இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 231 கிராம் வெயிட்டு. கொஞ்சம் ஹெவியான ஃபோனு தான். கையில் பிடிக்க கொஞ்சம் ஹெவி ஃபீலாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து 7000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. அதெல்லாம் கையில் பிடிக்க கொஞ்சம் ஹெவியான ஃபீல் தான் இருக்கும். இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் இருக்குது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை வரும்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியண்ட். ஹையர் எண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட விலை வரும்னு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையர் எண்ட் வேரியண்ட். இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு. இந்த ப்ரைஸுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையான்னு அதுவும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிஷியலில் செல் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.